கோவை கவுண்டம்பாளையம் ஸ்ரீ பரஞ்சோதி மாரியம்மனுக்கு ஆடி 18 முன்னிட்டு 32 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம். திரளான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்து சென்றனர். ஆடி 18 ஒட்டி கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ பரஞ்சோதி மாரியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு 10, 20, 50, 100, 200, 500 உள்ளிட்ட 32 லட்சம் புதிய ரூபாய் நோட்டுகள் மற்றும் சில்லறை காசுகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதனை சுற்றுப்பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்து சென்றனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆடி 18ஆம் நாளான இன்று அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை கவுண்டம்பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பரஞ்சோதி மாரியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் உள்ளிட்ட 32 லட்சம் புதிய ரூபாய் நோட்டுகள் மற்றும் சில்லறை காசுகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். இதில் அம்மன் கால் மீது கால் வைத்து கம்பீரமாய் அமர்ந்திருப்பது போலவும் ஒரு கையில் உள்ள பானையிலிருந்து காசுகள் கொட்டுவது போலவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இதனை அறிந்து சுற்றுப்பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்து சென்றனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இக்கோவிலில் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மனுக்கு காய்கறிகள், பழங்கள், பூக்கள், ரூபாய் நோட்டுகள் என பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உள்ள விநாயகர், சிவபெருமான், முருகன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களுக்கு இட்லி, கிச்சடி, பொங்கல், கேசரி உள்ளிட்டவைகள் அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை குணசேகரன், கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் கவுன்சிலர் நாகராஜ், பால்ராஜ், பாபுகுமார், லோகநாதன், சீனிவாசன், ஜி.கே. நாகராஜ், துளசிராஜ், ஜனார்தனன், சிவக்குமார், பழனிசாமி, சக்திவேல், ஆனந்த், அஸ்வின், அர்ஜுன்ராஜ், LMW செந்தில்குமார், விஜயராகவன், ராகுல் ஆறுச்சாமி, கோகுல், சாய், பரத், ஹரிஸ், லோகேஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். சட்னி வாங்க.